நாய் முன்னாடி நாய் இங்கிட்டு நாய் என்னது என்னான்றேன் இது வந்து தெருவாயா இருக்கு. இந்த கருப்பு நாய் ஆட்டம் தான் ஓவர். ஸோ இது பயங்கர பல்சேட்டிங்கான இது வராது. பட் ஆனால் இது இப்படி வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னா அந்த நாயோட கண் மூவ் ஆகுது பற்றியா காட்டுறேன். இந்த நாயோட கருவிழி இருக்குல்ல, அது மூவ் ஆகும்போது இது மூவ் ஆகணும். அது பாரு எவ்வளோ தூரம் தள்ளி ஓடி போயின்னுருச்சு பாரு. பூமரங்கிறது ஒரு தடவை போடு கொடுத்தோம்னா நம்மளை புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த நாயோட கண் இருக்கு, நாயோட கண் வந்து ஹியூமன் ஐ மாதிரியே தான் இருக்கும். கருவிழி இருக்கும், ஐரிஸ் இருக்கும், பியூப்பிள் இருக்கும், கார்னியா இருக்கும். ரைட்டா? இப்போ இது வந்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா அந்த நாயோட கண்ணை தான் வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். ஆனால் இந்த லைட்டுக்கு வந்து கண்ணு பாதிக்காது, ஆனால் லேசர் லைட்டுக்கு பாதிக்கும். பட் நம்மளோட கண்ட்ரியில் இருக்கிற ஆக்ட் படி நம்ம என்ன செய்யலாம், ஒரு நாய் கடிக்க வந்துச்சுன்னா நம்ம பெப்பர் ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணலாம். ஓடிவிடு 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 என்ன பெப்பர் ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பெப்பர் ஸ்ப்ரே வந்து எப்போ யூஸ் பண்ணணுன்றது அதை நம்ம கடிக்க வருதான்னு ப்ரூவ் பண்ண. அப்போ டேஷ் கேம் வைக்கணும் வண்டியில், ஓகேவா? ஸோ டேஷ் கேம் வைக்க நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி அழகாக செட் பண்ணணும். புரியுதா? ஸோ நாய் கடின்றது வந்து மோசமானது. குழந்தைங்கன்னா இப்படி போகும்போது இதை மாட்டி விடலாம். பட் குழந்தைங்க எப்படி சார் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க பக்கத்தில் நாய் வருதுன்னா அதை தடுக்க முடியாது. நிறைய பேர் பார்க்குக்குள்ளனா நாயை விட்டுட்டு கடி வாங்க விட்டுருக்காங்க. இது வந்து பாதிக்காது. இப்போ பாரு, எனக்கு இது எரிச்சலாக இருக்கும், இது பாதிக்காது. இது ஃப்ளட் லைட்ஸ் இது பேர், ஓகேவா? அப்போ என்ன செய்யணும், இந்த கருவிழியோட மூவ்மெண்ட்டை பார்க்கணும். தெரியுதா உனக்கு? இப்படி மூவ்மெண்ட். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் லைட் விற்கிறான். ஃப்ளட் லைட்ஸை வந்து நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. லேசர் லைட்டை வந்து கண்ணில் அடிச்சின்னா அதில் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த கருவிழி வந்து பாதிக்கப்பட்டுரும். பின்னாடி வந்து இந்த ஒரு புழு மாதிரி மேய்க்கிற மாதிரி இருக்கும், அது வந்து உன் கண்ணை வந்து பாதிக்கும். அது ஒன்றும் இல்லை, உன்னோட அந்த விக்ட்ரஸ் ஹியூமர். இப்போ அது ஒரு மீன் கண்ணு பார்த்தீங்கன்னா தெரியும். மீன் கண்ணு வந்து அப்படி குழம்புல போட்டு வேக வச்சுன்னா அப்படி சாலிடாக மாறி இருக்குது பார்த்தியா? சாலிடாக மாறின அப்படி கடிச்சின்னா அப்படியே கல் மாதிரிக்கு இருக்கும். அந்த விக்ட்ரஸ் ஹியூமர்ன்றது அந்த லென்ஸு, அந்த லைட்டாக அந்த ரேஸ் ஃபோக்கர். இப்போ நான் கண்ணாடி எடுத்த ஒட்டி அந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்குள்ளே அந்த ரேஸ் போகுது பற்றி, அந்த ரேஸ் வந்து இப்படி போயிட்டு அப்படியே அந்த ஆப்டிக்கல் நர்வுக்கு போகும். இது வந்து எனக்கு டிஸ்பர்ஸ் ஆகிடும், அதனால தான் கண்ணாடி போடுறேன். இப்போ அந்த ஒளி செதறது பற்றியா, அது டிஸ்பர்ஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகுது, இந்த விக்ட்ரஸ் ஹியூமர் பாதிக்கும். அப்போ இந்த டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் படி என்ன செய்யணும்னா, ஒரு சில லைட்டு மட்டும்தான் உன்னால் என்ன செய்ய முடியும், அதை உள்ளே போகிறத கண்டா. அதனால தான் உன்னோட இந்த இது ஆட்டோமேட்டிக்காக டைலேட் ஆகும். ட்ரக்ஸில் இருந்தீங்கனாலும் டைலேட் ஆகும். இது டாக்டர்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா தெரியும். நான் டாக்டர்னா கிடையாது, நான் 10th படித்தது, எங்கள் அம்மா நர்ஸாக இருக்கிறதுனால எனக்கு தெரியும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால், இந்த விக்ட்ரஸ் ஹியூமர் வந்து நாய் மீன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுங்களும் பார்க்கும். ஆனால் நத்தை இந்த மாதிரி மிருகங்களுக்கு அதுங்களுக்கு வந்து ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்னுவாங்க. ஆப்டிக் ஃபைபரில் இருக்குது அந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் வித்தியாசமாக அதுதான் கலரை வந்து நமக்கு சொல்லும். இப்போ நீ என்னை பார்க்குறது நான் ப்ரௌனாக பிளாக்கான்றது உனக்கு தெரியாது. ஃபிசிக்ஸ் படி என்னென்னா எதுக்குமே கலரே கிடையாது. வெள்ளையாக இருக்கவங்க இதாக இருக்காங்க, கருப்பாக இருக்கா அப்படின்னா கிடையாது. எல்லாமே வேவ் லென்த்து தான். இப்போ ஏன் ரெட் அதிகமாக யூஸ் பண்ணால் அது வேவ் லென்த் ஜாஸ்தியாக இருக்கும். ரைட்டா? இது இரிட்டேட்டிங்காக இருக்கும். ரைட்டா? அப்போ ரெண்டாவது வந்து இதில் முக்கியமான விஷயம், இப்போ நைட் நேரத்தில் இப்போ காசிமேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 நாய் நிற்கும். இப்போ இந்த ஜொமேட்டோவில் போகிறவங்க நான் அதிகமாக பார்த்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு ஒரு 40 நாய் சரௌண்ட் பண்ணிடும். சின்ன குழந்தைங்கள சரௌண்ட் பண்ணிச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பெப்பர் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணணும். ரைட்டா? பெப்பர் ஸ்ப்ரேயை தவிர நீ எது யூஸ் பண்ணினாலும் இன்எஃபெக்டிவ். ஏன்னா அது வந்து அந்த குழந்தை பலகீனம்னு தெரிஞ்சு தான் அது பக்கத்தில் வருது. ரைட்டா? அப்போ அது என்ன செய்யும், அது ஹியூமன் மாதிரி தான் அதுக்கு தெரியும். அவன் வந்து எதுவும் வந்து ஒரு எதிர்ப்பு அந்த குழந்தை காட்டலைன்னா அது கடிக்க ஆரம்பிச்சிடும் நாய். ரைட்டா? இப்போ என்னால் என்ன செய்ய முடியும், அதை கடிச்சு விட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆக முடியும், தள்ளி விட முடியும், குத்தக்கூட முடியும். பட் பெப்பர் ஸ்ப்ரே வச்சுருக்கிறது யூஎஸ் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ரைட்டா? பெப்பர் ஸ்ப்ரேவை ரிலீஸ் பண்ணாத அது ஓன் மேலே அஃபெக்ட் ஆகும். அதை யூஸ் பண்ணக்கூடாது. லைட்ஸை யூஸ் பண்ணலாம். அப்போ லைட்ஸ் எப்படின்னா ஒரு ரெயிலிங் மாதிரி வச்சு ஒரு லீனியர் ஆக்சுவேட்டர் வச்சு அதை வச்சு மூவ் பண்ணணும். ரைட்டா? இது வந்து ஹியூமன் டிஃபென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம்.
ரைட்டா? ஹியூமன் டிஃபென்ஸ் யூஸ் பண்ண. அப்போ இங்கே ஒரு இடத்துல மட்டும் லைட் இருந்துச்சுன்னா அவனுக்கு தெரியும், நீ இங்கே தான் நிற்கிறேன்றது தெரியும். அதை ஃபிக்கரானாலும் உன் மேலே கல்லை விட்டு எறிவான். அப்போ இந்த லைட் வந்து உங்கள்கிட்ட வந்து மூவ் ஆகி இங்கிட்ட லெஃப்ட்டு இங்கிட்ட ரைட்டு போகணும். இது வந்து நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்போ உங்களை ஒருத்தன் அடிப்பான்ல அப்படின்னு கேட்பேன். அப்படி கிடையாது. இது வந்து ரேண்டமாக நடக்கணும். ரேண்டம்னா ஒரு ஒரு அதை கணிக்கவே முடியாத அளவுக்கு நடக்கணும். அதை பற்றின ஒரு லீனியர் ஆக்சுவேட்டர் மூவ்மெண்ட்டு எப்படி வந்து ஒரு ஆர்டினோ எலக்ட்ரானிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட்டா? லேசர் வந்து அது வந்து ஹைகோர்ட்டில் ரைட்ஸ் வாங்கி தான் செய்யணும். ஒரு நான் லீத்தல் வெப்பன்ஸ்னால் உயிரை எடுக்காது. அது வந்து உயிரை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் என்ன செய்யும்னா உன்னை டிஸ்மேண்டில் பண்ணிடும், டிசேபிள் பண்ணிடும். நீ எப்பேற்பட்ட வெப்பன் கொண்டு துப்பாக்கியே கொண்டு வந்தீங்கனாலும் உன்னை டிஸ்மேண்டில் பண்ணிடும். ஏன்னா ஹியூமன் விஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை ஒன்று அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இதை இன்னொன்று இங்கே இருக்கிற நீ யாரை பார்த்தீங்கனாலுமே அந்தளவுக்கு ஒரு பெரிய வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர ஆட்கள் யாருமே கிடையாது. போலீஸாக இருந்தாலுமே லத்தியோடு தான் வருவாங்க. ரைட்டா? ஸோ வந்து என்னென்ன வெப்பன்ஸ் இருக்குது, அது ஒரு ஹியூமன் ஐ வந்து எவ்வளோ குரூஷியலான விஷயம். ஒரு படங்களில் கூட பார்த்துருப்பேன், ஒரு கண் அரக்கன் ஒருத்தர் இருப்பேன், அவன் கண்ணை அட்டாக் பண்ணால் எல்லாம் சரியாயிரும். இது உண்மையிலே செய்ய முடியும். இப்போ நம்ம ரிசர்ச் டாப்பிக்கில் இது இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்ஸ் வந்து இங்கே தான் எப்படி சொல்கிறாங்க, காசிமேட்டில் தப்பிக்க அது டயரெல்லாம் கடிக்குமா? ரைட்டா? டயரை கடிச்சே பஞ்சர் ஆகிக்குமா? டயரோட திக்னஸ் என்ன, அதில் இருக்க ஏர் ப்ரெஷர் என்ன, அப்போலாம் கால்குலேட் பண்ணினா என்ன இருக்குது? நாய்கிட்ட சண்டை போட முடியாது. ஓடிக்கிட்டு இருக்கா வீடியோ? நாய்கிட்ட சண்டை போட முடியாது. ரைட்டா? அப்போ இது வந்து ஓகேவாச்சுன்னா நீ எந்த அனிமல்கிட்டனாலும் ஃபைட் பண்ணலாம். அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அதுக்குன்னு புலி பூண்டில் இறங்கி சண்டை போடாது. ரைட்டா? இந்த வீரத்தை அப்படி காணும். இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். இது வந்து அதாவது அஃபென்ஸ் டிஃபென்ஸ்னு இருக்குது. நம்மளாக போய் ஒரு இதை பிளான் பண்ணி கான்ஸ்பயர் பண்ணி செஞ்சோம்னா அது சட்டப்படி குற்றம். ஒருத்தர் நம்மளை அடிக்க வராரு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டூல்ஸை மறைச்சி வைக்கிறது, இது பண்ணுறது குற்றம். ஆனால் அதை ஒரு வீடியோ ரெக்கார்டு வச்சுட்டு நீ அவங்கள வந்து பண்ணுறதை நீ ஸ்டாப் பண்ணுறது நான் லீத்தல்னால தான். இந்தியாவில் வந்து நான் லீத்தல் வெப்பன்ஸை பற்றி யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம சேனலில் வந்து ஏன் நான் லீத்தலை பற்றி போடுறோம்னா, இப்போது ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா அது அடிக்கிறது கிடையாது. யாரையும் வந்து நம்ம அடிக்கணும் அந்த இன்டென்ஷனே இருந்துச்சுன்னா ஜிம்மு பண்ண முடியாது. உடம்பை குறைக்கணும்னா நான் யாருக்கு அழகாக தெரியணும் அப்படின்னு குறைச்சின்னா அது உன்னால் குறைக்க முடியாது, திரும்ப ஏறிடும். அது எக்ஸாம்பிள் நான் நடுவில் குறைச்சேன், திரும்ப ஏறிடுச்சு. ஸோ ஹியூமன் பாடி வந்து 2 விஷயத்துக்கு தான் பில்டாக இருக்குது. ஒன்று வந்து செக்ஸ், இன்னொன்று வந்து வைலன்ஸ். என்ன சார் அசிங்கமாக பேசுகிறீங்கன்னா உண்மை தான். ஏன்னா மனுஷன் குரங்கா இருக்கும்போது என்ன செய்கிறான், வேட்டையாட போகிறான். வேட்டையாட போகும்போது என்ன ஆகுது, அதே வந்து மிருகங்கள்கிட்ட வைலன்ஸை காட்டணும். இப்போ தான் மனுஷன்கிட்ட காட்டுறான். அந்த காலத்தில் வந்து மிருகங்கள்கிட்ட காட்டுவோம். அப்போ ஹியூமன் பாடி வந்து இந்த 2 விஷயத்துக்கு தான். அந்த ஐஸ்தட்டிக்ஸ், அழகுன்றது வந்து இந்த நாகரீக வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வருது. அப்போ நீ யார் ஒருத்தர் நான் வந்து அழகாக இருக்கணும், அடுத்தவங்க என்னை பார்க்கணுன்னு நீ உடம்பை குறைச்சின்னா அது உன் போன்ஸு, உன் நர்வ்ஸு, உன் டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே வீக் ஆகும். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும், ஹெட்டேக் வரும். அது பூமர்ஸ் கூட உட்காந்து கிண்டல் பண்ணுவாங்க, முன்னாடி வீங்கிருக்கு பின்னாடி வீங்கிருக்கு. அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ உடம்பை குறைக்கிறதுன்றது வந்து யூ ஹாவ் டு ஹாவ் அ இன்டென்ஷனல். ஐஸ்தட்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்டா? இப்போ பாடி பில்டிங்கை ஏன் ஆர்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, அதை லைஃப் லாங்காக நீ கன்டினியூ பண்ணணும் பாடி பில்டிங்கை. அதை நடுவில் விட்டு ஒரு டான்ஸை சொல்கிறானாலும் அது உடம்பு ஏறிடும். அப்போது உனக்கு வைலன்ஸ்னால் என்ன? வைலன்ஸ்னால் அது உண்மை தான், நம்ம குரங்கு தான், அது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ நம்ம வைலன்ஸ்னால் என்ன? மிருகங்கள் கூட இப்போ சண்டை போட முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம ஒரு நாகரிகமான சொசைட்டிக்குள்ளே வந்துட்டோம். அப்போது இந்த உடம்பை குறைக்கிறதுன்றது வந்து மெயின்லி யூ ஹவ் டு எக்விப் ஃபார் செக்ஸ் அண்ட் வைலன்ஸ். ஹியூமன் பாடி வந்து ரொம்ப பாவப்பட்டது. அது 2க்காண்டி தான் அது படைக்கப்பட்டது. அது கடவுள் படைச்சாரோ குரங்குலேருந்து வந்தோமோ அதோட உண்மை தான். சரியா? இப்போ அடுத்த டாப்பிக்காக தான் பார்க்க போகிறோம். எப்படி உடம்பை குறைக்கணும்னா என்ன இன்டென்ஷன், மைண்டில் என்ன இருக்கணும். இப்போ ஒருத்தன் உடம்பை குறைக்கிறான்னா என்ன யோசிப்பானா, 6 பேக் வேணும், நான் அழகாக இருக்கணும், அப்படி செய்யவே கூடாது. ஏன்னா அதில் நான் ஒரு தடவை அனுபவப்பட்டிருக்கேன். ஒன்ஸ் நீ குறைச்சின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா திரும்பி அந்த உடம்பு ஏறிடும். அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்போ நீ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். ஒன்றும் ஸ்போர்ட்ஸு இல்லையா, இப்போ ஸ்போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஃபைட் யாரும் யூஸ் பண்ண முடியாது. அப்போது ஒரு தற்காப்பு கலை ஏதோ உனக்கு கற்றுக்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்ஷியல் ஃபார்ம் என்ன, அதிலிருந்து குறைக்கிறதுனா அதில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும். ரைட்டா? ஸோ டிஷ்யூஸ், மைக்ரோ டியர்ஸை விட மைக்ரோ ஃப்ராக்சர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். சரியா? போனையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், நர்வ்ஸு, டிஷ்யூ எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகணும். அப்போ தான் உண்மையான எக்ஸசைஸ். சரியா? யோகாவோட சயின்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம்.